மனதிலே பதிக்க வேண்டிய சில நியதிகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Some principles to keep in mind. உலகத்தில் நாம் வாழும் நாட்களில் இவ்வுலகத்தின் கவர்ச்சிகளால் ஈர்க்கப்படுகிறோம், இழுப்புண்டு போக நாம் சோதிக்கப்படுகிறோம். சில வேத நியதிகளை மனதில் நாம் பதித்துக் கொண்டால் அது நம் ஆவிக்குரிய நலனுக்கு நன்மை உண்டாக்கும். முதலாவது என்னவென்றால், செயலுக்கு பின்னான நோக்கம், மோட்டிவ் பிஹைண்ட் ஆக்ஷன். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு தப்பான காரியம் அல்லது ஒரு தப்பான காரியத்தை பார்க்கணும்னு தோணுது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்று புரிந்து செயல்படுவது நல்லது. சரிங்களா? இதை நான் செய்யறேன், இப்படி செய்யறது சரியா? அந்த நேரம் மனதில் ஆவியானவர் உணர்த்தணும், அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னு படிக்கிறோம், நீங்க ஆங்கிலத்தில் பாருங்க, இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளவில்லை என்றால் இதுல இருந்து என்ன வரும்னா வாழ்க்கையின் பிரச்சனைகள் அங்கிருந்து தான் வரும். அப்படிதான் இருக்கு ஆங்கிலத்தில், ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு தப்பான காரியத்தை பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கை பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அப்ப செயலுக்கு பின்னான நோக்கம், இது ஒரு அடிப்படை கொள்கை, பொதுவான நியதி மனதில் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது, தீமையின் தோற்றம், appearance of evil. ஒரு காரியம் தீமையாக தெரிகிறது என்றால் அதை விட்டு நாம் விலக வேண்டும். இது தப்பு, நண்பர்கள் தூண்டுகிறார்கள் இதை குடிக்கிறதுக்கு, புகைப்பிடிக்கிறதுக்குன்னா இது தீமை என்றால் விலக வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22 நாம் வாசிக்கிறோம். மூணாவது ஒரு அடிப்படை நியதி, செல்வாக்கு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ். நாம் அன்றாட வாழ்வில் வெளிக்காட்டும் ஆவிக்குரிய அல்லது ஒழுக்க ரீதியான செல்வாக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆர் மாரல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல், மிகவும் வல்லமை உள்ளது. இது பற்றி வேதாகமத்தில் 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. ரோமர் 14, 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 அதிகாரங்கள். பாருங்களேன் சில வசனங்களை. ரோமர் 14, 7 மற்றும் 10 வசனங்கள். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஆண்டவருக்காக அப்படின்னு ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஒருவேளை தவறான காரியம் செய்யறாரு, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாருன்னா அவர் நம்ம கேவலமா நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நான் இப்படி செய்யறது கிடையாது, அவரை விட நான் மேன்மை அப்படின்னு நினைச்சிடவும் கூட. தொடர்ந்து ரோமர் 14, 12, 13 வசனங்கள். அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நம்ம இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவர் நாம் குறை சொல்லி இருக்கக்கூடாது. நான் பிறருக்கு ஒரு தடுக்கலா இடரலா இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். 14, 16, 21 ஆகிய வசனங்களை பாருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். இதனை செய்யறதுனால பாருங்களேன், நான்வெஜ் சாப்பிடுறேன் அல்லது சாராயம் குடிக்கிறேன், மற்ற எந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சகோதரனுக்கு, சபையில் இருக்கிற ஒரு நபருக்கு அது இடரலாக இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றால் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. இன்னைக்கு நம்ம சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஜிடேரியனுக்கு மாறிடுறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய பிரச்சனை வருது, வியாதிகள் வருது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் அந்த மாற்றத்தை செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சத்தியம் என்ன சொல்லுகிறது? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம் பாவ நிவாரண நாள், நிஜமான பாவ நிவாரண நாள் பரலோகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சீராக இருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும். என்னோட உணவு பழக்க வழக்கம் கூட இன்னொரு நபருக்கு இடரலாய் இருந்துவிட கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள் பாருங்க. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். இதில் இருக்கிற அந்த பிரின்சிபல் என்ன? என் வாழ்க்கை, என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய செல்வாக்கு இன்னொரு நபருடைய விசுவாசத்திற்கு, வளர்ச்சிக்கு தடையா இருந்திடக்கூடாது. எப்படி எனில், அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், விக்கிரக கோயில உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறது ஒருத்தன் கண்டால், பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அவரே சாப்பிடாருங்க அந்த சாமிக்கு படைச்சதை, அப்ப நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு நினைப்பார். பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம்
நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். பாத்தீங்களா? இன்னொரு நபர் தவறுவதற்கு, விசுவாசத்திலிருந்து விழுவதற்கு நான் சாப்பிடுற விஷயம் கூட ஒரு தடையாய் இருந்து விடக்கூடாது. அந்த காலத்துல உணவு சில நேரங்களில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு பிற்பாடு விற்பனைக்காக சந்தைக்கு வந்தது. கிறிஸ்தவர்கள் அதை புசிக்கலாமா என்று பவுல் கேள்வி எழுப்பின போது சிலர் சரி என்றார்கள், சிலர் தவறு என்றார்கள். ஆயினும் மிக கடுமையான சட்டங்களை பவுல் விதிக்கவில்லை. மாறாக எளிய நியதியை அவர்களுக்கு முன்வைத்தார். சரிங்களா? கொரிந்து சபையில தான் இந்த கேள்வி எழும்பினது. அவர் அந்த பதிலை வைக்கிறார். அதை புசிக்காவிட்டால் சிலர் இடரல் அடைவார்கள் என்றால் புசித்து விடலாம். ஆனால் அதை புசித்தால் சிலர் இடரல் அடைவார்கள் என்றால் அதை புசிக்காமல் இருந்து விடலாம். இன்னும் கூர்ந்து கவனித்தால் நாம் பாடத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து படிப்போம். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், சாப்பிடாதீங்க. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சி குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம், அது என்னுடைய உரிமை. மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல அப்படின்னு படிக்கிறோம். அதாவது எனக்கு அதிகாரம் இருக்குங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு உரிமை, என் வாழ்க்கை, என் சட்டம், எதனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு நமக்கு உரிமை இருக்குதான். ஆனாலும் என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் தேடிடக்கூடாது. மற்றவர்களுடைய பிரயோஜனம், மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி, மற்றவர்களுடைய விசுவாச வளர்ச்சி என்பதை கருத்திலே கொண்டு நான் செயல்படணும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்பதை நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் மேற்கண்ட இந்த வசனங்கள் நமக்கு தரும் 2 நெகட்டிவ் லெசன்ஸ், எதிரடை பாடங்கள் என்னென்னு பாருங்களேன். நம்பர் 1, மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். இன்னொருவர் செய்வதை கண்டு இடரலும் அடையாதீர்கள். 2வது, மற்றவர்கள் இடரல் அடையும் விதமாக நான் எதையுமே செய்யக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனமான ஒருவரை அல்லது விசுவாசத்தில் சத்தியத்தில் புதிதாக வந்திருப்பவரை காக்கும் விதமாக பவுல் முயற்சிக்கிறார் என்பது தெரிகிறது இந்த வசனங்கள் அடிப்படையில். ரோமர், கொரிந்தியர்ல நம்ம படிச்சோம்ல, ஒருவரை சத்தியத்தில் புதிதாக கொண்டு வருவதை காட்டிலும் புதிதாக வந்திருப்பவரை இடரல் அடைய செய்வது மிகவும் எளிது. உள்ள கொண்டு வருவது கஷ்டங்க சபைக்குள்ள, ஆனா வெளியில துரத்தி விடுறது மிகவும் எளிது. அது நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது.